வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தது இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ப்ளவுஸு அளவு எடுத்து நம்ம எழுதி வரைஞ்சி உங்களுக்கு அப்படியே டைரெக்டாக எப்படி நம்ம வரையணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கை வரைக்குமே சொல்லி கொடுத்துருவேன். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பிரின்சஸ் கட் பார்க்கலாம். அடுத்து கட் ஜாக்கெட் பார்க்கலாம். பிரின்சஸ் கட்லேயே 0 சைஸுங்க. நான் உங்களுக்கு அதுவுமே அளவு எடுத்து எத்தனை இன்ச் இருக்குன்றதை சொல்லி காமிச்சிருவேன். அதுக்கு அடுத்த சைஸு. அப்புறம் இருக்கிறதுலே கட் ஜாக்கெட் சின்ன சைஸ். எங்கள் பாப்பாவோட ப்ளவுஸு அது இருக்கிறதுலே ஒல்லியான ப்ளவுஸ் அதுதான் கிடச்சிது. அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ போய் எப்படி அளவு எடுக்கலான்னு பார்க்கலாம். சிவா நல்லா ஜூம் பண்ணி காமி. நான் தெரிய வேணாம். ப்ளவுஸ் அளவு எடுக்கிறது இங்கே எழுதுறதும் நீ சரியாக பார்த்துக்கோ. நல்லா இருக்கா? நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் ஷோல்டர்லேருந்து அளவெடுங்க. இடுப்போட உயரம் பார்த்துக்கலாம். ஷோல்டரில் தையலுக்கு 4 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சு பார்க்குறேன். சிவா சரியாக தெரியுதான்னு பாரியா? ஷோல்டருக்கு தையலுக்கு 4 இன்ச்சு மேலே ஏற்றி தான் வச்சுருக்கேன். ஷோல்டர் இங்கே இருக்குது. 13.5 இன்ச்சு இருக்குங்க. நம்ம 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 1/2 இன்ச்சுன்றது ரொம்பலாம் அதிகமாகலாம் உங்களுக்கு தெரியாதுங்க, வித்தியாசம் தெரியாதுங்க. ஒரு தடவை தண்ணியில் போட்டாவே இந்த 1/2 இன்ச்சு நமக்கு கம்மியாயிரும். அடுத்த தடவை போடுறப்ப அவங்களுக்கு ப்ளவுஸ் ஈக்குவல் ஆயிரும். $13.5 இன்ச்சு இருக்கு. நான் 14 வைக்கிறேங்க. இங்கே வருது சரிங்களா? இங்கே இருந்து இங்கே வச்சிருக்கேன். ஸோ வரைகிறதுலாம் தெரியுதா? இப்போ சுற்றளவு பார்க்கலாம். சுற்றளவு எப்பயுமே நீங்கள் இதை ஃப்ளாட்டாக போட்டுருணும். நம்ம டேபிளில் அளக்கிறப்ப இது 2 பக்கமும் ஆம்கோல் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். ஃப்ளாட்டாக போட்டுட்டு ஆம்கோல் டு ஆம்கோல் எடுங்க. பாருங்க, நான் ஆம்கோல் கை கடியில் வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் அடியில் வச்சுருக்கேன். இது எவ்வளோ இருக்குன்னா இழுத்து பிடிச்சாவே 17 இன்ச் இருக்கு. புரியுதுங்களா? நான் இழுத்து பிடிச்சிருக்கேன் ஜாக்கெட்டை. நீங்கள் இப்படி லைட்டாக இழுத்து பிடிச்சி அளவிடுங்க. கழுத்து ரொம்ப இழுத்துக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது இந்த கழுத்து போட்டோடனே நல்லா அகலம் கொடுக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வரைக்கும் இவ்வளோதான் வச்சுருப்பாங்க இடுப்போட உயரம். அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு அகலம் கொடுத்து அளவு எடுத்தீங்கன்னா ரொம்ப சுற்றளவு அதிகமாக போயிடும். அதனால எப்பயுமே இப்படி 2 ஷோல்டரும் கரெக்டாக வச்சு சரியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை எடுக்கணும். ஏன்னா இது மேலே இருக்கு நெக்கு. சிலர் போடுறது இங்கே இருக்கும். இப்படி லோவாக போடுவாங்க. அப்போ அது அகண்டுக்கும், கழுத்து பெருசாயிடும். அப்போ நீங்கள் பெருசானதுக்கு அப்புறமா நீங்கள் அளவெடுக்கும் போது அதிகமாக தான் வரும். நமக்கு கரெக்டாக நமக்கு அந்த சுற்றளவு கிடைக்காது. அதனால என்ன பண்ணணும்னா இந்த கழுத்தை ஒடுக்கி நேராக போட்டு அதுக்கப்புறமா சுற்றளவு விடுங்க. புரியுதுங்களா? சுற்றளவு மற்றபடி எவ்வளோ இருக்கு? 17 இன்ச் இருக்குங்க. இது ஒல்லியான பொண்ணுன்றதுனால நான் ஒரே 1 இன்ச் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். 17 இருக்கு. 18ல் பாதி 9 இன்ச்சு தான் வைக்கிறேன் நான். 9 இன்ச்சு. இப்போ இது நமக்கு மடிப்பு பாகம் அப்படின்னா இப்போ இதுலேருந்து நீங்கள் அளவு வைங்க. 9 இன்ச்சு.
இந்த மாதிரி ப்ளவுஸில் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து நான் லைனிங் ப்ளவுஸ்க்கு சொல்கிறேன். அதாவது லைனிங் ப்ளவுஸ்க்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம். நான் வந்து பண்ணுறது அப்படி தான். அந்த பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டியை வந்து லைனிங் கிளாத் உள்ளே இருக்கும், அந்தளவுக்கு நான் பட்டியை கீழே இறக்கி வச்சு நான் அப்படியே மடித்து தைச்சிருவேன். சப்போஸ் நீங்கள் சாதா சட்டை தைக்கிறீங்க அப்படின்னா கீழே வந்து உயரம் வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. சாதாரணமாக தைக்கிற ப்ளவுஸ்க்கு நான் சொல்கிறேன். அதாவது ஃபுல் வாயில் பாலி வாயில் அந்த மாதிரி, இல்லை வந்து காட்டன் ப்ளவுஸு அந்த மாதிரி சாதாரணமாக தைக்கிற ப்ளவுஸ்க்கு கீழே வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இந்த அளவுக்கு மார்க் பண்ணிடுங்க. இப்போ நெக்கோட அகலம் இதுக்கு எவ்வளோ வைக்கணும்னா 2.5 இன்ச்சு போதும். 2.5 இன்ச்சு போதுங்க. இதோட மொத்த சுற்றளவு கீழே பார்த்துடலாம். மொத்தமே வெறும் 25 தான் இருக்கு. ஸ்டார்டிங் சைஸு வெறும் 26 ஸ்டார்டிங்கு. அதுக்கு அடுத்து தான் 28. வெறுமே 25 தான் இருக்குது ஸ்டார்டிங் சைஸ். 0 சைஸுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 25 தான் இருக்குது. அப்போ 25க்கு நீங்கள் வந்து 2.5 இன்ச்சு வந்து நெக்கோட அகலம் வைங்க. 2.5 இன்ச் வச்சுருக்கேன். உயரம் நெக்கோட உயரம் எப்படி எடுக்கணும்னா ஷோல்டருக்கு 1/4 இன்ச் விட்டுட்டு நம்ம வந்து 7 இன்ச் வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஹெம்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா 7 இன்ச்சோட நீங்கள் 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. 6.25. இல்லை பைப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் 7 இன்ச் வச்சுக்கோங்க. நான் வந்து ஹெம்மிங்க்கு தைக்கிற மாதிரி அளவு வைக்கிறேன். 6.25 கீழையும் 2.5 மார்க் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலேருந்து இது ரவுண்ட் நெக்குக்கு இப்படி கொண்டு வந்து இந்த கார்னரில் 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு இப்படி கொண்டு வந்துடுங்க. புரியுதுங்களா? இது வந்து மடிப்பு பாகம். இதில் தான் நம்ம கழுத்து வரையணும். இப்போ ஷோல்டர் பார்க்கலாம். ஷோல்டருக்கு எப்பயுமே நீங்கள் வந்து ஷோல்டருக்கு தையலுக்கு 1/4 இன்ச்சு விடுங்க. ப்ளவுஸு தையலுக்கு 1/4 இன்ச்சில் பாதி எவ்வளோ வரும் அந்தளவு வச்சிங்கன்னா போதும். இப்போ அளவு எடுத்து சொல்கிறேன். ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சு தையல் விடுங்க. நெக்கோட இதுக்கு நம்ம 1/4 இன்ச்சில் பாதி விட்டால் போதும். நெக்கோட தையலுக்கு இப்போ 3 இன்ச் இருக்குங்க. அதாவது ஹெம்மிங்க்கு தான் நான் வச்சுருக்கேன். 3 இன்ச் இருக்குது. சப்போஸ் நீங்கள் பைப்பிங் வைக்க போகிறீங்கன்னா 2.25 வச்சிங்கன்னா போதும். இது 3 இன்ச் இருக்குது. ஹெம்மிங்க்கு நான் வச்சுருக்கேன். நீங்கள் பைப்பிங்க்கு வச்சிங்கன்னா 2.25 வைங்க. ஹெம்மிங்க்குனா 3 இன்ச்சு சரியாக வரும். ஏன்னா நம்ம வந்து இந்த அளவு வந்து தைச்சிருவோம். அதே மாதிரி கழுத்துக்கு கொஞ்சம் தைச்சிருவோம். இப்போ மீதி வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு ஆம்கோல் பார்க்கலாம். ஆம்கோல் வந்து 5.25 இருக்குங்க. இங்கே மேலே ஷோல்டருக்கு தையலுக்கு விட்டுட்டு தான் அளவு எடுக்கிறேன். 5.25 இருக்கு. இப்போ 5.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 5.25 கார்னர் வந்து இதுக்கு வந்து அளவு வந்து கம்மி தான். அதனால 1.5 போதும். 1.25 வைக்காதீங்க. 1.25 வந்து 10.5 இன்ச்சு இல்லைன்னா 11 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு 1.25 வச்சுக்கோங்க. இது வந்து சுற்றளவு சின்னது தான். நமக்கு 1.5 போதும். இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி வச்சு பார்க்கணும்னா இந்த ஷோல்டரும் இந்த ஆம்கோலும் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இங்கே
இப்படி தையலுக்கு விட்டுட்டு ஷோல்டர் வந்து தையலுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்க. நமக்கு ஆம்கோல் வந்து லென்த் பத்தலை, அதாவது வந்து இங்கே 4 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு இப்படியே வச்சு பார்க்கறதுல நமக்கு வந்து தையலுக்கு பத்தலை. அப்ப என்ன பண்ணணும்னா கீழே 4 இன்ச்சு இறக்கிக்குங்க. பாருங்க, நம்ம வந்து 5.25 தான் வச்சோம். நான் மறுபடியும் 6.25 மார்க் பண்றேன். 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்றேன். 6.25 மார்க் பண்ணிட்டு இந்த கார்னர் வந்து 1.5 இன்ச் வைக்கிறேன். 1.5 இன்ச்சுக்கு அங்கிருந்து லைட்டா கீழே இறக்கி இப்படி கொண்டு வந்துருங்க. ஏன்னா இது சின்ன பொண்ணுன்றதுனால இந்த பிளவுஸ் வந்து இப்பதான் வந்து சின்ன பொண்ணுக்கு தைச்சது. அதாவது வந்து ஸ்கூல்ல 11th 12th படிப்பாங்களா, ஒல்லியா இருக்குங்க பிள்ளைங்க, அவங்களுக்கு தைச்சது. இது பஃப் கை. 2வது வந்து போட் நெக்கு முன்னாடி வச்சிருக்கேன். 2வது பிரின்சஸ் கட்டு. அப்படிங்கும்போது இந்த ஆம்கோல் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தப்பு இல்லை. ஏன்னா வந்து பிள்ளைங்க பெருசாக நமக்கு உடம்பு வெயிட் போடும், எல்லாமே வெயிட் ஆகுன்றதுக்காக கொஞ்சம் நான் லூஸ் வச்சு தைச்சேன். புரியுதுங்களா? எப்பயுமே வந்து ஆம்கோல் வந்து மேலே ஏற்றி வச்சு பாருங்க. சப்போஸ் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் கீழே இறக்கிக்குங்க. சேம் அதே அளவு தான் வைக்கணும்னு கட்டாயமே கிடையாது. நமக்கு அளவு தான் முக்கியம். இந்த இதுலேருந்து இந்த அளவு தான் முக்கியம். உங்களுக்கு தையலுக்கு விட்டுட்டு இந்த அளவு தான் நமக்கு முக்கியம். இப்போ வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ சரியா இருக்கு. சரிங்களா? நம்ம எப்படினாலும் இந்த அளவுக்கு தையல் போடுவோம். அதாவது ஒரு 1.5 இன்ச்சு இங்கே தையலுக்கு போடுவோம். இப்போ கிராஸாக தையலுக்கு இப்படி மார்க் பண்ணுவோம். புரியுதுங்களா? இதுதாங்க நம்ம பேக் சைடு அளவு. நம்ம கழுத்துக்கு இந்த அளவு தையல் போடுவோம். 4 இன்ச்சில் பாதி தான். அதே மாதிரி இங்கே வந்து 4 இன்ச்சு தையலுக்கு போடுவோம். அப்படியே இந்த அளவுக்கு வந்துடும். 4 இன்ச்சு ரவுண்டாக தையலுக்கு போடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லைனிங் ப்ளவுஸ்னா இந்த அளவு 14.5 இன்ச்சு. சப்போஸ் நீங்கள் கீழே மடிச்சு தைக்கணும் அப்படின்னா கீழே வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. சுற்றளவு மறுபடியும் வச்சு காமிக்கிறேன். தையலுக்கு சேர்த்து 14 இன்ச்சு, தையலுக்கு சேர்த்து சுற்றளவு 9 இன்ச்சு. இது மொத்த சுற்றளவு 18. கழுத்தோட உயரம் 7 இன்ச்சு. இது ஹெம்மிங்க்கு நான் வச்சுருக்கேன். ஆம்கோலோட உயரம் 6.25 வச்சுருக்கேன். 6.25 இருக்கு. 10ல் நான் கொஞ்சம் லூஸ் பண்ணி தைச்சேன். அதையும் சொல்லிட்டேன் நான். ஏன்னா வந்து வளர்கிற பிள்ளைங்க அதனால கொஞ்சம் நமக்கு வெயிட் போட்டாலும் அதை பத்தணுன்றதுக்காக கொஞ்சம் லூஸ் பண்ணி தைச்சேன். அப்படி நார்மலாக தைக்கணும்னா இந்த அளவு சரியாக வரும். அதாவது 5.25 இல்லைன்னா 6, அதுக்கு மேலே வைக்காதீங்க. அதே மாதிரி இங்கே வந்து தையலுக்கு 1 இன்ச்சு விட்டுருக்கேன். தையலுக்கு நம்ம 1 இன்ச்சு பிடிச்சி தைக்க விட்டுருக்கேன். இங்கே கீழே 1.5 இன்ச்சு. இந்த அளவுக்கு தப்போம். 4 இன்ச்சில் பாதி. இங்கே வந்து 4 இன்ச்சு தப்போம். இப்படியே ரவுண்டா கீழே வேணும்னா மடிச்சு தைக்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஹெம்மிங் அதாவது லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு வச்சா போதும். இப்போ கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கலாம். இதுக்கு சேம் தாங்க சுற்றளவு.
சேம் தான், 9 இன்ச்சு தான். பிரின்சஸ் கட்க்கு சேம் அளவு தான். ஆனால் பிரின்சஸ் கட்க்கு நீங்கள் கீழே மடித்து தைக்க வைக்கக்கூடாது. நம்ம அடித்து தான் உள்ளே மடித்து தைக்கணும். புரியுதுங்களா? பட்டி நம்ம அடித்து தான் உள்ளே திருப்பணும். இதுக்கு வந்து நீங்கள் மடித்து தைக்க வராது. சேம் தான். ஆம்கோல் எல்லாமே இதே அளவு தான். இப்படி தான் நீங்கள் மார்க் பண்ணணும். சேம் அளவு தான். முன்னாடி பக்கமும் அப்படியே திருப்பி போட்டு துணியில் இப்படியே வரைஞ்சிருங்க. முன்னாடி நெக்கு பார்க்கலாம். பேக் சைடோட பின்னாடி வந்து ஏற்றி தான் வச்சுருக்கேன். தையலுக்கு விட்டுட்டு நம்ம 5 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். நான் நல்ல சின்ன பிள்ளைங்கன்றதுனால 5 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். இந்த அளவு 5 இன்ச்சு தான் இருக்குது. அஞ்சு இன்ச்சு 2.25 தாங்க முன்னாடியும் அளவு. நீங்கள் நினைப்பீங்க முன்னாடி வேறு அளவு பின்னாடி வேறு அளவு வரும் அப்படின்லாம் நினைப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. அது சேம் அளவு தான் நமக்கு நெக்கோட அகலம். இங்கே வந்து 1/4 இன்ச்சுக்கு இந்த இடத்துல 1/4 இன்ச்சுக்கு தள்ளி இப்படி நீங்கள் மார்க் பண்ணுங்க. இப்படி 1/4 இன்ச்சுக்கு நம்ம குறைஞ்சு மார்க் பண்ணணும். புரியுதுங்களா? இப்படி மார்க் பண்ணிட்டு இங்கே நம்ம 14 இன்ச்சு வச்சிருக்கோம். கீழே கொஞ்சம் இறக்கி 1/2 இன்ச்சு இறக்கி 14.5 1/2 இன்ச்சு இறக்கிக்குங்க. இதுக்கு என்ன காரணம்னா இப்படி 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து கீழே பட்டி அடித்து திருப்புவோம். அதுக்காக கீழே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இதுலேருந்து நம்ம டாட்டுக்கு கட் பண்ணவா 2.5 இன்ச்சுங்க. 2.5 இன்ச்சு பிரின்சஸ் கட்க்கு டாட்டுக்கு நமக்கு தனியாக கட் பண்ணுவோம் இல்லையா? 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே 2 இன்ச்சு. இதுலேருந்து நமக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுலேருந்து தான் நீங்கள் மார்க் பண்ணணும். அதே மாதிரி இங்கே வந்து 3.5 இன்ச்சுங்க. ஹைட்டு கம்மினால 3.5 வைக்கிறேன். நல்ல ஹைட்டு அதிகமாக இருக்க பிள்ளைங்கன்னா 4 வைங்க. நான் இப்போ 3.5 வைக்கிறேன். 3.5 வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கேருந்து 5.25 இன்ச்சு 5.25 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த கோட்லேருந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு இருக்க லைனை இங்கே கொண்டு போய் சேர்த்துடணும். இது வந்து இதுன்றதுனால போடுன்றதுனால நமக்கு வளைவு வரல. இதே இது ப்ளவுஸில் வரைஞ்சோன்னா இந்த வளைவு உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அப்புறமா இந்த டாட்டு இப்படி கொண்டு வந்துடுங்க. புரியுதுங்களா? இங்கே வந்து 1/4 இன்ச்சுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பேக் சைடு முடிச்சுட்டு இந்த லென்த்து வச்சு பாருங்க. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணிட்டு தைச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து நான் இங்கே ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல 14 இன்ச்சு, அதோட ஒரு இன்ச்சு மேலே ஏற்றி
நான் யூ கட் போடுவேன். இந்த மாதிரி சிலர் போடுவாங்க. ஏன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு இந்த இடம் நல்லா தூக்கி அழகாக தெரியும். சிலர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே போடுவாங்க. நான் வந்து இந்த கட்டிங் வந்து கொஞ்சம் தூக்கி இப்படி யூவாக நம்ம நார்மல் கட்டிங் கொண்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே இந்த இதுலேருந்து 1 இன்ச் மேலே ஏற்றி இப்படி யூ கட் போட்டு கொண்டு வந்துடுவேன். புரியுதுங்களா? இந்த மாதிரி. இப்போ கை வந்து பார்க்கலாம். இவ்வளோதாங்க முன்பக்கம், இவ்வளோதான். இதை இப்படியே நம்ம தைச்சிடலாம். பைப்பிங் வைக்கணும்னா இந்த இதுக்கு பைப்பிங் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் இழுத்து கொடுத்து தைக்கணும். இதுக்கு நம்ம பைப்பிங் வச்சுருவோம். இந்த பீஸ் என்ன ஆகும்னா சின்னதாக தான் இருக்கும். அப்போ வந்து இந்த பீஸை லைட்டாக அப்படியே இழுத்து கொடுத்து நீங்கள் தைச்சிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் ரெண்டும் கரெக்டாக ஈவனாக வரும். நார்மலாக நம்ம எப்போயும் தைக்கிற மாதிரி தைச்சோம் அப்படின்னா வராது. லைட்டாக இழுத்து கொடுத்து இந்த பீஸை வந்து நீங்கள் தைக்கும் போது இருக்கிறத அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இங்கே வேணும்னா இங்கே தூக்கி வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட் கட்டே போட்டுக்கோங்க. உங்களுடைய விருப்பம் தான் இந்த இது. இப்போ கை பார்க்கலாம். கை வந்து நான் பஃப் கைக்கு 5.5 இன்ச்சு உயரம் வைக்கிறேன். 5.5 இன்ச்சு உயரம். இப்போ இதுதான் மடிப்பு பாகம் அப்படின்னா இதுதான் மெட்டீரியல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கையோட சுற்றலை வந்து இதுக்கு நம்ம நார்மல் கை வந்து நீங்கள் ஒரு 8 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா இது பஃப் கைக்கு கண்டிப்பாக ஒரு 10 இன்ச்சாவது நீங்கள் வைக்கணும். ஒரு 5 இன்ச்சாவது சேர்த்து வைக்கணும். 8 இன்ச்சு வைக்கிறீங்க நார்மல்னா 2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு வைங்க. அப்போ 2 பக்கத்துக்கு சேர்த்து 4 இன்ச்சு வரும். இன்னும் அதை விட ஃப்ளிட்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக வைக்கணும் அப்படின்னா இன்னும் 1 இன்ச்சு சேர்த்துக்கலாம். புரியுதுங்களா? சும்மா நான் இது வந்து இதுக்கு கைக்காக மட்டும்தான் போடுறேன். 6 இன்ச்சு உயரம். கையோட அகலம் 7.5 இன்ச்சு. இதுலேருந்து நம்ம பஃப் கைக்கு இந்த இது வளைவாக இப்படி கொண்டுட்டு வந்துடணும். நான் அப்படி தான் பண்ணுவேன். இதுலேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ மேலேருந்து நம்ம இது வந்து நல்லா தூக்கி பஃப் கைக்கு தூக்கி இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். இதை வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம் வேணாம், அப்படியே நீங்கள் தைச்சிக்கலாம். ஒரு மதிப்புக்கு தான் நான் அது போட்டிருக்கேன். அதே மாதிரி முன்னாடி கை இங்கேருந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது இவ்வளோதான் இந்த ப்ளவுஸ்க்கு. புரியுதுங்களா? இந்த பட்டி லென்த்து 8 இன்ச் வருது. கரெக்டாக இங்கேயும் 8 இன்ச் வருது. ஃபினிஷ் பண்ணால் நமக்கு 8 இன்ச் வந்துடும். அவ்வளோதாங்க. இங்கே வந்து நம்ம இதிலேருந்து இவ்வளோக்கு வந்து ஃப்ளிட்ஸ் வச்சுக்கலாம். இது அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த ப்ளவுஸு இப்படி தான் கட் பண்ணணும். இப்போ நம்ம அடுத்த ஒரு ப்ளவுஸ் பார்க்கலாம். இன்னொரு ப்ளவுஸ் சொல்லிடுறேன். தெளிவா இருக்கா? நல்லா சொல்லி கொடுத்தனா? என்னடா சிரிக்கிற? சின்ன குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்து நம்ம கட் ஜாக்கெட் பார்க்கலாங்க. இருக்கிறதுலே சின்ன சைஸ் கிடச்சது. இது வந்து நமக்கு சுற்றளவு 28. அது வந்து
25 தான் இருந்துச்சு. அதோட கொஞ்சம் பெருசு 27 இருக்குங்க. 28 தான் இதுக்கு கணக்கு. புரியுதுங்களா? இதுக்கு பார்க்கலாம் நம்ம எப்படி எடுக்கலான்னு. இது கட் ஜாக்கெட்டு பஃப் கை தான். சுற்றளவு பார்க்கலாம். இங்கே ஆம்கோல் டு ஆம்கோல் எடுத்துக்கோங்க. இது வந்து கழுத்து வந்து அதிகம் வந்து தண்ணியில் போடலை, பாப்பா யூஸ் பண்ணலை, கழுத்து வந்து இழுத்துக்கல, அப்படியே தான் இருக்குது. அதனால நான் ரொம்ப இழுக்காமல் இருக்கிற அளவை அப்படியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. பதினேழு இருக்குங்க. ஆம்கோல் டு ஆம்கோல் 17 இருக்கு. நான் வந்து 1.5 இன்ச்சு சேர்த்து 19 வைக்கிறேங்க. புரியுதுங்களா? 17 இருக்கு, 1.5 இன்ச்சு சேர்த்து 19 வைக்கிறேன். 19 இன்ச்சுங்க. பத்தொம்போதுல பாதி 9.5. முதல் பார்த்தது நம்ம 9 தான் வச்சோம். இதுக்கு வந்து 9.5. இப்போ உயரம் பார்க்கலாம். உயரம் வந்து மேலே வந்து 4 இன்ச்சு மேலே ஏற்றி தையலுக்கு விட்டுட்டு அளவு பாருங்க. அளவு வந்து 14 இன்ச்சுங்க. 14ல் 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். 14 இருக்கு, 14 இருக்கு, 14.5 வைக்கிறேன். 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இது ஷோல்டருக்கு தையலுக்கும் சேர்த்து தாங்க. 14.5 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கு வந்து இதுக்கு பைப்பிங் தான் இருக்கு. நம்ம அளவு பார்க்கலாம். நெக்குக்கு 2.25 பைப்பிங் தான் இருக்கு. ஹெம்மிங் வைக்கல. 2.25 வைக்கிறேன். முதல்ல நம்ம 2.5 வச்சோம். இதுக்கு வந்து 2.25. நல்லா கேட்டுக்குங்க. முதல்ல வந்து 2.5 இன்ச்சு வச்சோம். இதுக்கு வந்து 2.25 வைக்கிறேன். அது வந்து ஹெம்மிங்க்கு, இது வந்து பைப்பிங்க்கு. இப்போ ஷோல்டர் பார்க்கலாம். ஷோல்டர் சேம் 2.25 தாங்க. ஷோல்டர் வந்து தையலுக்கு, அதாவது ஆம்கோலுக்கு தையலுக்கும் சேர்த்து 2.25 இருக்கு. இப்போ நீங்கள் முதல்ல எடுக்க வேண்டியது இந்த இடுப்பு உயரம். எப்பயுமே முதல் நம்ம ப்ளவுஸை கையில் எடுத்ததும் எடுக்க வேண்டிய ஒரே வேலை தையலுக்கு ஷோல்டருக்கு விட்டுட்டு இடுப்போட உயரம். 2வது தான் சுற்றளவு. 3வது ஷோல்டரு. 3வது கழுத்தோட அகலம். அதுக்கடுத்து ஷோல்டரு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆம்கோல் எல்லாம் மார்க் பண்ணணும். இப்போ நெக்கோட லென்த்து பார்க்கலாம். எனக்கு 7.25 இருக்கு. 7.25 இருக்கு. அதை அப்படியே நான் வச்சுக்கிறேன். இது நம்ம பைப்பிங் ப்ளவுஸு. பார்த்தது ஹெம்மிங் ப்ளவுஸு 4 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சோம். இது வந்து பைப்பிங் ப்ளவுஸு. 7.25 இருக்கு. 7.25 அப்படியே வச்சுக்கலாம். கீழையும்
2.25 போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ரவுண்ட் நெக் போட்டுக்கலாம். இந்த கார்னர் 1/2 இன்ச் வச்சு ரவுண்ட் நெக் போடுங்க. இப்போ ஆம்கோல் பார்க்கலாம். ஷோல்டருக்கு தையலுக்கு விட்டுட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 6.5 இன்ச் இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி இதில் சின்ன பிள்ளைங்களுக்கு தைச்சது. கொஞ்சம் ஆம்கோல் வந்து லூஸ் வச்சு தான் தைச்சேன். ஏன்னா வந்து வச்சு போடுற ப்ளவுஸு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு 6.5 இன்ச் இருக்குது. கார்னர் 1.5 தான். 1.25 இல்லைங்க. 1.25 வந்து நல்லா குண்டானவங்களுக்கு. மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 1.25 தான் வச்சுருக்கேன். இந்த இடம் வந்து அதிகமாக வரக்கூடாது. நீங்கள் நல்லா கரெக்டாக கொண்டுட்டு வரணும். இந்த இடம் அதிகமாக விழுந்துச்சு அப்படின்னா இந்த ஷோல்டர் வந்து சுருக்க விழுந்து இங்கே ஆம்கோல் தொங்குற மாதிரி ஆயிடும். புரியுதுங்களா? அந்த ஷோல்டர் வந்து சுருக்க விழுந்துடும். நமக்கு இந்த இடம் புஷ்ஷுன்னு சுருக்க விழுந்து இந்த இடம் வந்து தொங்குற மாதிரி ஆயிடும். அதனால இந்த இடம் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். இந்த ஸ்ட்ரைக் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஆம்கோல் வந்து வச்சு காமிக்கிறேன். இப்போ தையலுக்கு மேலே விட்டுருங்க. தையலுக்கு மேலே 1/4 இன்ச்சு விட்டுட்டு இப்படியே வச்சு பாருங்க. சரியாக வருது. நம்ம தையல் போடுறதுக்கு சரியாக வருது. மறுபடியும் நான் வச்சு காமிக்கிறேன். இங்கே விட்டுட்டு இப்படி வச்சு பாருங்க. இப்படி நமக்கு கரெக்டாக வரணும். மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே 1.5 இன்ச்சு இப்படி கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வச்சு காமிக்கிற பாருங்க. நீங்கள் கூட இது போதுமா அப்படின்னு நினைப்பீங்க. சரியா இருக்கு. கரெக்டாக வருது. இப்படி நீங்கள் அதாவது வந்து ஆம்கோல் டு ஆம்கோலும் எடுக்கணும். நீங்கள் இங்கே கீழேயும் சுற்றளவு எடுத்துக்கோங்க. சிலர் வந்து கட் பண்ணியிருப்பாங்க, சிலர் வந்து அப்படியே விட்டுருப்பாங்க. கட் பண்ணி விட்டுருந்தா இங்கே ஒரு அடையாளம் இருக்கும் வி ஷேப்பில். கட் பண்ணாமல் இருந்தால் இங்கே ஒரு வி ஷேப்பில் அடையாளம் இருக்கும். அதை அப்படியே மடித்து தைச்சி விட்ருப்பாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கட் பண்ணியிருந்தால் இங்கே அடையாளம் இருக்காது. இங்கே கீழேயும் வச்சுக்கோங்க. டாட்டுக்கு போக தையலுக்கு போக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 17.5 இருக்குது. ஆனால் இங்கே நம்ம டாட் பிடிக்கிறதுக்கும் சேர்த்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் பாருங்கள். சரியாக இருக்குது. நான் சைடில் வந்து கட் பண்ணி விடலை. மறுபடியும் வச்சு காமிக்கிறேன். நான் சைடில் கட் பண்ணி விடலை. நான் தைச்ச ப்ளவுஸ் தான் இது. 17 இருக்குது. 1.5 இன்ச்சு சேர்த்து 19 வச்சுருக்கோம். புரியுதுங்களா? 19 பாதி 9 டாட்டுக்கும் சேர்த்து தான். இப்போ இது வந்து பேக் சைடு எல்லாமே முடிஞ்சுங்க. இதில் எந்த கரெக்ஷனும் உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். சரியான அளவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து 28 சைஸு. அப்படி இருக்கவங்களுக்கு இதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி பக்கம் கிராஸ் கட்டிங்க்கு எப்படி நம்ம வரையணும்னு சொல்லித்தரேன். நல்லா அழைச்சிக்கோங்க. இப்போ கிராஸ் கட்டிங்க்கு இப்படி தான் வரணும். ஆம்கோல் டு ஆம்கோல் இப்படி நீங்கள் கிராஸாக, அதாவது வந்து நமக்கு துணி இல்லைன்னா ஈஸியாக வரும். துணி இல்லை, அது இதில் வரைஞ்சி தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி கிராஸாக எப்பயுமே எடுத்துக்கோங்க. நம்ம ஷோல்டரோட அளவு என்ன எடுத்தோம்? 2.25 மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே நெக்குக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 2.25 வச்சு
இங்கே ஷோல்டருக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன், இங்கே கழுத்துக்கு மார்க் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? இங்கே வந்து நம்ம ஆம்கோல் எவ்வளோ வச்சோம், 6.25 வச்சுருக்கோம். 6.25 வச்சு இப்போ பேக் சைடுனா நம்ம அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக வரைஞ்சிக்கலாம். துணியை போட்டே நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இதுலேயும் போது நமக்கு ஒரு அளவுக்கு தான் நான் உங்களுக்கு அதை சொல்லித்தர முடியும். துணியும் போது ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக் சைடை போட்டு வரைஞ்சிக்கோங்க. இப்போ கழுத்து வந்து எப்படி வரையணும்னு சொல்கிறேன். கழுத்து வந்து இங்கே தையலுக்கு விட்டுட்டு, புரியுதுங்களா? தையலுக்கு விட்டுட்டு இங்கே இந்த இடம் மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு சுற்றளவு 9.5 இன்ச்சு. இதிலிருந்து 9.5 இன்ச் போட்டுக்கோங்க. இப்படிதான் மார்க் பண்ணணும் நீங்க கழுத்துக்கு. இதுவும் கிராஸ் கட்டிங்க்கு இப்படி பண்ணுங்க. இப்போ கிராஸ் கட்டிங்க்கு நம்ம முன்னாடி உயரம் இப்படி வச்சு பாருங்க. தையலுக்கு நாங்கள் விட்டுட்டேன், இங்கே வச்சு பார்த்துட்டு தையலுக்கும் சேர்த்துதான். புரியுதுங்களா? இங்கே வரைக்கும், அதாவது இங்கே வரைக்கும் இருக்கு. இதுலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. 1 இன்ச்சு மேலே ஏற்றிட்டு இப்படி பேக், அதாவது வந்து உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ பின்னாடி இது வந்து சரியாக வரலைங்க. நான் ஒரு ஐடியாவுக்கு தான் இது சொல்லி காமிச்சிருக்கேன். எனக்கு இந்த இடம் வந்து கரெக்டாக நம்ம ப்ளவுஸில் துணியில் போடுற மாதிரி அது எனக்கு சரியாக வரலை. நம்ம வந்து நேர் பீஸ் மாதிரி இது கரெக்டாக வரலை. சும்மா சொல்லி காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இது. என்ன நீங்கள் எப்படி வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. சரியாக வரலை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதில் வரைகிறது வந்து ஃபஸ்ட் டைம் தான் எனக்கு. அடுத்த வீடியோக்கு வேணால் நம்ம எப்படி கரெக்டாக வரையணும்னு நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த மாதிரி கழுத்துக்கு இந்த பக்கமும் ஆம்கோலுக்கு இந்த பக்கமும் வரைஞ்சிட்டு உங்களுக்கு முன்னாடி உயரம் 12.5 இருக்கு. 12.5 மொத்தம் உயரம் 13ங்க. 12.5 மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் மொத்தம் உயரம் 13.5. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கம்மி பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேருந்து நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இங்கே மேலே 12.5, கீழே வந்து 1 இன்ச்சு இறக்கி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம இந்த உயரம் பார்ப்போம் இல்லையா, இந்த உயரம் அது தையலுக்கு 1 இன்ச்சு விடுவோம். தையலுக்கு 1 இன்ச்சு விட்டுட்டு இங்கே சைடு பார்ப்போம். சைடு இங்கே தையலுக்கு விட்டுட்டு பார்ப்போம். புரியுதுங்களா? இங்கே மார்க் பண்ணுவோம் 6 இன்ச்சு. இப்போ இது எப்படி வரையணும்னா நம்ம முன்னாடி வந்து நல்ல இப்படி யூ கட் போட்டு தான் நீங்கள் இது பண்ணணும். அப்போ தான் வந்து கப் சைஸ் வந்து நமக்கு சரியாக வரும். புரியுதுங்களா? இந்த கப் சைஸ் இந்த 1 இன்ச்சு கம்மி பண்ணி பேக் சைடை மடித்து போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 1 இன்ச்சு கடைசியாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 12 இன்ச்சு இருக்குது அப்படின்னா 12 இன்ச்சுக்கு இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 இன்ச்சு கீழே மார்க் பண்ணுங்க. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து சிலர் வந்து கப் சைஸ் வந்து ரொம்ப மேலே ஏற்றி போடுவாங்க, தண்ணியில் போட்டது சுருங்கி போயிடும். எதுக்குமே வந்து நீங்கள் 1/4 இன்ச்சு இங்கே வந்து நீங்கள் இறக்கியே மார்க் பண்ணுங்கள். தண்ணியில் போட்டால் உங்களுக்கு வந்து சரியாக வந்துடும். ரொம்பவும் லூஸ் வைக்க வேணாம். 1/4 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 1/2 இன்ச்சு. அவங்க ஃபஸ்ட் டைம் போடுறப்ப சொல்லுவாங்க லூஸாக இருக்கு அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள், தண்ணியில் ஒரு தடவை போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு.
இதில் என்ன தப்புன்னா நான் பண்ணி இது வந்து வரைஞ்சது வந்து கரெக்டான முறையில் வரையில. ஏன்னா பேக் சைடு இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே நம்ம போட்டு வரைஞ்சி காமிச்சிடுவேன். நான் துணியிலனா ஈஸியாக வரைஞ்சிடுவேன். இதில் வந்து எனக்கு ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. இது வந்து புரிஞ்சுக்கோங்க, நான் எப்படி அளவெடுக்கணுன்றதை வந்து சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்த வீடியோவில் கரெக்டாக உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இப்போ கை பார்க்கலாம். இதுதான் மடிப்பு பாகம் அப்படின்னா இப்போ வந்து நீளமாக கை வைப்போம் இல்லையா, எல்போ வரைக்கும் 8 இன்ச் ஆகணும். இந்த கை வந்து பஃப் கை தான். பஃப் கை நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் மொதல் ப்ளவுஸ்க்கு. இது வந்து சும்மா நம்ம நீளமாக கை வைப்போம்ல, அதுக்கு சொல்கிறேன். 8 இன்ச்சு கையோட அகலம். உயரம் வந்து 10 இன்ச்சு. இங்கே வந்து நீங்கள் 10 இன்ச் வைக்கிறீங்கன்னா இங்கே வந்து 7 இன்ச் வைங்க. 3 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கேருந்து இப்படியே வரைஞ்சிட்டு வந்து இப்படியே சேர்த்துருங்க. அதே மாதிரி கீழே உங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு பாருங்கள். உங்களுக்கு தையலுக்கு விட்டுட்டு இப்போ ஒரு 6 இன்ச்சு இருக்கு அப்படின்னா அடியில் வந்து தையலுக்கு சேர்த்து தான் கணக்கு எடுத்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இதை வந்து இங்கே கொண்டு போய் சேர்த்துடுங்க. கீழே மடித்து தைக்கிறதுக்கு அப்படின்னா இங்கே வந்து 1 இன்ச்சு இல்லைன்னா 1.5 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக லைனிங் வந்து நீங்கள் லைனிங் கிளாத்தை மடித்து தைக்கிறீங்க அப்படின்னா இந்த அளவு போதும். கீழே மடித்து தைக்கணும்னா இங்கே 1 இன்ச்சு இல்லைன்னா 1.5 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடி கை இந்த மாதிரி குறைஞ்சிக்குது. முன்னாடி கை புரியுதுங்களா? இதுதான் கை, இப்படி தான் வரையணும். கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் நிறையா உங்களுக்கு இந்த மாதிரி வரைஞ்சி உங்களுக்கு தெளிவாக ஒரு அளவு ப்ளவுஸ்க்கும் இவ்வளோ தான் வைக்கணுன்றதை வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன். புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் இது இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு அளவும் இங்கே, அதாவது வந்து பின்கழுத்து உயரம், ஆம்கோல் உயரம், அதாவது ஷோல்டரோட அகலம், நெக்கோட அகலம், இந்த சைஸ்க்கு இவ்வளோ தான் வைக்கணும் அப்படின்னு அந்த மெத்தட் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது ஓகே தான், எங்களுக்கு ஓரளவுக்கு புரியுது அப்படின்னா புரியுதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் பார்க்குறவங்க, சரிங்களா? ஏன்னா வந்து இது இந்த மாதிரி வந்து சொல்லி கொடுக்குறது வந்து நானும் ஃபஸ்ட் டைம் தான். உங்களுக்கு எப்படியாவது நல்ல முறையாக நம்ம கொண்டே கட்டிங் சேர்க்கணும். நிறையா பேத்துக்குள்ள பிரச்சனை என்னென்னா ப்ளவுஸ் கட் பண்ணுறது தான் நம்ம பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் இது எப்படியாவது உங்களுக்கு கொண்டே சேர்க்கணும் அப்படின்ட்டு தான் என்னோட ஒரு இது. நீ என்னைய மாதிரி நீங்களும் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடு வரைகிறது உங்களுக்கு புரியலன்னா நான் உங்களுக்கு நீட்டாக எழுதி காமிச்சிட்றேன். இவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி காமிச்சிட்றேன். இந்த மெத்தடு புரியுதா புரியலையான்றதை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குது இந்த வீடியோ, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதையும் நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். இந்த வீடியோ நிறைய வியூஸ் போச்சுன்னா அடுத்தடுத்து நிறையா போடுறேன். இது வந்து ஸ்டார்டிங் சைஸ் உள்ள ப்ளவுஸு 2 பார்த்துருக்கோம், பிரின்சஸ் கட்டு, கட் ஜாக்கெட்டு. இப்போ அடுத்தடுத்து நம்ம என்னன்னா இது 28 பார்த்துட்டோமா, 30, 32 இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 50 வரைக்கும் என்னென்ன அளவோ அது எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் அதை அப்படியே வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் அந்த வீடியோ போடுறேன், உங்களுக்கும் தெரியும். ஏன்னா நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் போடணும். உங்களுக்கு எப்படியாவது என்னோட முறைப்படி கொண்டு சேர்க்கணுன்றது தான் என்னோட ஆசை. கண்டிப்பாக கற்றுக்குங்க. இதில் ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குங்க எனக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பொறுத்து தான். இல்லை நீங்கள் எழுதி மட்டும் காமிங்க, கால்குலேட்டர் பண்ணி எழுதி காமிங்க, எங்களுக்கு அதுவே புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது மாதிரி. ஏன்னா எழுதி நம்பர் போட்டு எழுதி காமிக்கிறதோட இந்த மாதிரி வரைஞ்சி காமிக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த கிராஸ் தான் நமக்கு வந்து கரெக்டாக வரலை. மற்றபடி எல்லாம் வந்து பேக் சைடு கை எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்துடும். இதுவும் வந்து நமக்கு ஒரு மதிப்புக்கு தான் இப்படி வரையணும். அதாவது ஆம்கோல் டு ஷோல்டர் வந்து இந்த மாதிரி கிராஸாக வரணும். அடுத்து வந்து பேக் சைடு நீங்கள் என்ன அளவோ அதே தான் ஃப்ரண்ட்லேயும் போட்டு வரையணும். புரியுதுங்களா? அதுக்கு வேறு சுற்றளவு இதுக்கு வேறு சுற்றளவு இல்லை.
சேம் ரெண்டும் ஒரே சுற்றளவு தான். கழுத்து நம்ம ஆங்கல் வந்து குடையணும். கீழே வந்து இங்கே மேலே 1 இன்ச் விட எக்ஸ்ட்ரா வைக்கணுங்க. இங்கே மேலே 12 வைக்கிறீங்கன்னா கீழே 13. அந்த வளைவுக்கு தான், புரியுதுங்களா? இங்கே ஸ்ட்ரைட்டாக போட்டு நம்ம வளைவு போட முடியாது. நீங்கள் இங்கே கம்மி பண்ணிவிட்டு கீழே 1 இன்ச்சு நம்ம வளைவு போட்டுக்கலாம். அதுக்கு தான். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.